நெஞ்சிற்கினிய ஏனைய அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா இத்துணை சிறப்பு மிக்கதாக ஏற்படுவதற்கு எது காரணமாயிற்று என்பதிலிருந்து நான் தொடங்குகிறேன். சந்தை பள்ளிகளின் வெள்ளி விழா கொண்டாடப்பட்ட போது வழக்கம் போலவே எமது ஆசான் வழிகாட்டி பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பே அவர்களை அழைத்து வந்தோம். இன்று பவள விழா கொண்டாடும் போது அவரை நான் அழைத்தேன். ஆனால் இத்துணை தூரம் பயணிக்கின்ற சூழலில் அவர் இல்லை என்ற ஒற்றை காரணத்தினால் ஏறத்தாழ ஓரிரு மாதங்கள் தள்ளிக்கொண்டே போனது. எங்களால் அதற்கு பொருத்தமான ஒரு நபரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. எனவே நான் மீண்டும் அவரை தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், எனக்கு ஒருவரை தோன்றுகிறது, அவர்தான் அதற்கு பொருத்தமானவராக இருப்பார். என்றாலும் பள்ளிகள் அளவில் அவர் நிகழ்ச்சிகளுக்கு செல்வதில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் என்றாலும் அவர்கள் இதை எப்படி கேட்பது என்று நான் தயங்கி நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றன ஹரி என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் சொன்னால் மலையும் நகரும், எவர் மனமும் நெகிழும். எனவே எனக்காக தயவு செய்து நீங்கள் மாண்புமிகு நீதியரசர் அவர்களிடம் இந்த வேண்டுகோளை வையுங்கள் என்று சொன்னேன். அதன் பின்னர் அவர் ஏராளம் செய்திகள் சொன்னார். நம்முடைய பள்ளியின் துணைத் தலைவர் அவர்கள் இப்பொழுது அடுக்கடுக்காக எடுத்து சொன்னது போல ஏராளமான சாராம்சங்கள் மிக்க ஒரு மனிதர் குறித்த மகத்தான விஷயங்கள். ஒரு நாள் 1 மணி நேரம் நான் அவருடன் மாண்புமிகு நீதியரசர்கள் அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அடுக்கிக் கொண்டே சென்றார். அதிலும் குறிப்பாக